ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தவங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதெல்லாம் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிராக அவங்க மேலிடம், பல மேலிடம் கீழிடமா இருக்குடா. போய் பீச்சில் போய் பாரு. இவர்லாம் ஒரு தலைவரா? அதுவும் மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோட தலைவர் முறை இவர் பேசுறாரா? இவரை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க தம்பிகள்னு சொல்லிட்டு இவங்களோட நிலைமெல்லாம் என்ன இப்படின்னு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய கருத்துக்கள் அவரு பேசின காணொலிக்கு நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு வந்தாங்க. இப்ப என்னப்பா சொல்ல வர? அவர் பேசுறது கரெக்ட் அப்படின்னு தான் சொல்ல வரையா? இல்ல, நான் அவர் பேசுறது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்ல வரல. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னதான் நடந்துச்சு, அவரு என்ன எண்ணத்தை வச்சு அதை பேசினாரு, மக்கள் கிட்ட எப்படி அது போய் சேர்ந்தது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில மின் கட்டண உயர்வை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேல அவர் ஒரு பேச்சு உரையை ஒன்று கொடுத்திருப்பாரு. குறிப்பா அவர் பேசின ஒரு 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அந்த 10 நிமிஷம் பேச்சு வந்து ரொம்ப பெரிய பேச்சு பொருளாச்சுன்னே சொல்லலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வை பத்தி பேசியிருப்பாரு, இன்னும் நிறைய இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே பேசியிருப்பாரு. அதை பத்தி யாருமே பேசல. அது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதுதான். என்னதான் பேசினாலும் அதை பத்தி பேச மாட்டாங்க. தப்பா எதனா பேசிட்டா உடனே இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பேசுறது அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். அந்த 10 நிமிஷம் அவர் என்ன பேசியிருக்காரு, அந்த 10 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். முக்கியமா அதுதானே கொஞ்சம் பேச்சு பொருளாச்சு. அவர் என்ன பேசியிருக்காரு, அவர் என்ன எண்ணத்தை வச்சு பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா இருக்காரு. இப்ப என்னன்னா ஆட்டை துரைமுருகன் அவரை கைது பண்றாங்க கரெக்டா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனேயும். அப்பதான் அவரோட போன்ல இருக்கதா சொல்லி நிறைய ஆடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு அது கொஞ்சம் பேசுறாங்க. அதுக்கு வந்து சீமான் அவர்கள் சைடு இருந்து எந்த ஒரு பதிலும் வரலன்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப அணியில இருக்கவங்க மட்டும் அதுக்கான பதில்களை கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி இது எடிட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் இதை பத்தி வீடியோலயும் பேசியிருந்தோம். ஆனா அப்போ அவர் கொஞ்சம் சினிமா ஷூட்டிங்ல இருந்ததா சொல்லப்படுது. தொடர்ந்து ஆடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. காளியம்மாளை பத்தியா இருக்கட்டும், அப்புறமேட்டா இடும்போன கார்த்திகா பத்தியா இருக்கட்டும், இவங்களை பத்தி தொடர்ந்து ஆடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு அவர் சைடு இருந்து ஒரு 10 நாளா எந்த ஒரு பதிலுமே வரல. இந்த மின்கட்டண உயர்வுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கல்ல ஆகஸ்ட் 4ஆம் தேதி, அன்னைக்கு மொத்தமா எல்லாத்தையும் வச்சு சரியான பதிலடி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அது யாருக்கு எப்படி போய் சேர்ந்ததுன்னு தெரியல. ஏன்னா இது யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்துல தான் அவரு எடுத்து சொல்லியிருக்காருன்னு இதுல மட்டும் நல்லா தோணுது. இப்ப இந்த ஆடியோ எல்லாம் போய் இந்த ஆடியோ எல்லாம் எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் கண்டிப்பா நிறைய ஆடியோ வச்சிருப்பாங்க, காணொலி இருக்கும். போக 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 வெளியிடலாம், அதுக்காக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து வெளியிட்டு ஏன்னா மொத்தமா வெளியிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு சீமான் அவர்களோட வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியிடுவாங்க ஆடியோ. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இவரு போய் இதுல நான் பேசின ஆடியோவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இவரு கொடுத்த பதிலடி பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலடி. நமக்கு தெரியும், நம்ம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு பதிலடி கொடுத்தா மட்டுமே தான் அது கரெக்டா போய் முடியும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். எப்பயுமே திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக இப்ப ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி ஒண்ணு வளருதுன்னா ஆளுங்கட்சி வந்து ஒரு வளர்ற கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்குதுன்னா அந்த கட்சி என்ன பண்ணணும்னா அந்த ஆளுங்கட்சி எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பா அதை விட்டுட்டு இது போய் இப்ப எனக்கு உடல்நல சரியில்லை, நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறேன், பதில் அளிக்கல அப்படின்னு சொன்னா இன்னும் அது போயிட்டே தான் இருக்கும். அப்படி எதிர்பார்க்காத விதமா தான் அவர் அடிச்சிருக்காரு. இந்த ஆடியோவை வெளியிட்டவங்க மட்டும் இல்லாத இப்ப சீமான் அவர்கள் கூடயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அவர்களே சீமான எப்படிலாம் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீமான் அவர்களை எப்படிலாம் வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்ப வாய்ப்பு இல்லாத அளவுக்கும் இவர் பண்ணிட்டாரு. அதனால என்னன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு இதை மட்டும் இல்லாத காளியம்மாள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆடியோவும் அவர் சொல்லிட்டாரு. நாங்க இப்ப பிசுறுன்னு சொல்லுவோம்,
அப்புறம் நாங்க உசுருன்னு சொல்லுவோம். திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்த தாயில சும்மாருமா வாய் முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மீட்டர் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. இந்த பேச்சு ஒரு வகையில கண்டிக்கத்தக்கதா இருந்தாலும் ஆனா அவர் சொல்றது ஒரு சில வகையில ஏற்றுக்கொள்ள கூடியதா தான் இருக்கு. இப்ப ஏன்னா எதை வச்சு நான் சொல்றேன்னா, இப்ப ஒரு கட்சியா இருக்கவங்க அவங்க ஒரு மக்களை எதுவும் சொல்லல. இந்த மக்கள் இங்க தூக்கிடணும், அந்த மக்கள் அங்க தூக்கிடணும், இந்த இடத்த நம்ம வாங்கிடணும், இந்த இடத்துல இதை கட்டணும், இதை பண்ணா நம்மளுக்கு இவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லல. அவங்க கட்சிக்குள்ள இருக்க அது ஒரு பிரச்சனை. அவங்க கட்சிக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தா அதால நம்ம மக்களை எதனா பாதிக்குதா, அதுதான் கண்டிப்பா ஒரு கேள்வி. இதுவே இவங்க சொல்லிருக்க நம்ம இங்க இருந்து அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு இங்க இருந்து நம்ம இவ்வளவு மணலை எடுத்துட்டு போயிடலாம், இங்க இவ்வளவு போதைப் பொருளை கடத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தா இது கண்டிப்பா சீமான் அவர்களுக்கு பதில் சொல்லியேதான் ஆகணும். இதுக்கு வழக்கு போட்டு என்ன தொடர்ந்துருக்கலாம். அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க அன்னைக்கு அப்படி சொல்றாங்க, அடுத்த நாள் குலதெய்வம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கிறோம், அது மாதிரி தானே அதுவும் ஒரு வகையில நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதளவுல இருக்கவங்க கண்டிப்பா அதை எப்படினாலும் ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னா அதை வேற மாதிரி ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் போதுதான் இவரு கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அதுக்கோட அவரு விடல. அந்த ஒரு பாட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரை பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டை வச்சு நீங்க 5 நாள் ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்ப நான் பாடுறேன், திரும்ப வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூடாது. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. இப்ப எனக்கு தனிப்பட்ட விதமா தோணுது என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களா. அந்த 1 மணி நேரத்துல இந்த ஒரு 10 நிமிஷம் காணொலி ரொம்ப கொஞ்சம் இதுவாதான் பேசியிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்து பேசியிருக்கலாம், அது ஓகே. அவரோட எண்ணத்துல அவர் பேசியிருக்காரு, வெளிப்படையா பேசியிருக்காரு, அது ஓகே. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் அவர் பேசியிருக்காரு பாத்தீங்களா, அதுல இருந்து இதை பத்தி வேற யாருன்னா பேசுறாங்களா? யாருன்னா பேச சொல்லுங்க பாப்போம். யாருமே பேச மாட்டாங்க. முக்கியமா கண்டிப்பா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இதுவே அவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லயும் எல்லாருமே இவ்வளவு வன்மையா கண்டிக்கிறோம், நாகரிகமற்ற தலைவர் இவரை நம்பி இருக்க தம்பிங்க நிலைமெல்லாம் என்னதான் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றவங்க எல்லாருமே சரி, அந்த 10 நிமிஷம் அவர் பேசிட்டாரு, அவர் பேசுறது தப்புதான். மத்த ஒரு 50 நிமிஷம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் அவர் பேசிக்கிறத எடுத்து இதை பண்ணா இப்படி கரெக்டா இருக்கும், இதை பண்ணா அப்படி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களை பேச சொல்லுங்க. பேசுவாங்களா? கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. நிலையில சீமான் அவர்கள் இப்படி பண்ணது கரெக்டா இல்லையான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கருத்து பெட்டியில நீங்க பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியின் சந்திப்போம். நன்றி.